விண்ணுறு அடுக்கிய உலகின் வெவ்வழல் புண்ணிய புகிலவை ஒன்றும் உள்ளையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். அதாவது என்ன அப்படின்னா, விண்ணளவுக்கு விறகு குமிச்சு வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு இந்த மலை அளவுக்கு வச்சு நமக்கு பிரம்மாண்டமா யோசிப்போம். விண்ணூறு அடுக்கிய அந்த விண்ணளவுக்கு விறகு அடுக்கி வச்சிருந்தாலும் சரி, அதுல எப்படி ஒரு சின்ன தீப்பொறி போய் பட்ட உனக்கு அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போகுதோ, அதே மாதிரி இந்த உலகில் நம்ம செய்த பாவங்கள் அத்துணையுமே என்ன ஆகும், நமச்சிவாயன்னு சொல்றதுனால என்ன ஆகுது, சாம்பலா போயிடும் அப்படின்னு பேராசிரியரை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. நாங்க என்ன பண்ணிடுவோம், எங்களுக்கு சந்தம் நட அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா அதோட ருசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்க பாட்டுல சொல்லிடுவோம். இது இது இவ்வளவு டேஸ்டா இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த ருசியை கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா பேராசிரியர். அவங்க சொன்னாதான் ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இந்த பதிகத்தில் இவ்வளவு அற்புதங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு என்ன ஆகும், தெரிய வரும். அப்ப அதை செய்யறது யாருன்னா பேராசிரியர் பெருமகனார். அவங்க என்ன பண்ணுவாங்க, மதியத்துக்கு மேல வகுப்பு கொடுப்பாங்க. நமக்கு அற்புதமான ஒரு பேராசிரியர் அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா, இதே விஷயத்தை என்ன பண்ண முடியாது, அடுத்த வகுப்புல சொல்லுவோமா அப்படிங்கிறது அது ஒரு சின்ன கேள்விக்குறியாயிரும். பதிகத்தை என்ன பண்ணுவோம், நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். மற்றபடியா உள்ள பேசிக் சிலபஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ரிவிஷன் பண்ணுவோம். இருந்தாலும் சில முக்கியமான குறிப்புகள் அந்த நேரத்தில் தோன்றும் போது சொல்றதுதான். அதுக்கப்புறம் எப்படி இருக்காது, இதை அடுத்த தடவை சொல்லுவோமா அப்படின்னா எங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. இந்த இடத்துக்கு வந்தோன்னா சாமி என்ன உணர்த்துறாரோ அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது தான் எங்களோட வேலை. சரிங்களா? அதனால ஒரு வகுப்பு நீங்க வரலை அப்படின்னாலும் பல விஷயங்கள் என்ன பண்ண முடியுது இருக்குது, அதை தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். அதனால நமக்கு ஒரு அற்புதமான ஒரே ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த உடலுக்கு வேண்டிதான் நம்ம என்ன பண்றோம், உடல் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம வாழ்வு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்றோம், வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா இந்த உடலானது அழியக்கூடியது. அப்படித்தானே? உடல் என்ன ஆகும், அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தும் வழிகடியார் புல்லுலகம் பெறுதல் தொண்டனே நின்று கண்டொழில்தே. என்ன பண்றாரு, யாருக்குமே கிடைக்காத, நம்ம எப்பவுமே இப்படி இடக்கு படக்கா கேள்வி கேட்போம் தான் என்ன பண்றாரு, சுந்தரர் மட்டும் பொன்னுடம்போட கைலாயத்துக்கு போறாரு. வேற யாருமே உடம்போட கைலாயத்துக்கு போனது கிடையாது. அம்மையார் போயிருக்காங்க, அது வேற விஷயம். அப்ப சுந்தரர் சொல்றாரு, மண்ணுலகில் பிறந்து உம்மை வாழ்த்தக்கூடிய வழியடியார்கள், உங்களை பாடக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு என்ன கிடைக்குது, பொன்னுலகம் கிடைக்கிறத நான் கண்ணால பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாரு. வேற சான்று ஏதாவது வேணுமா நமக்கு? நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம், ஐயா இந்த பிறவிக்கு அப்புறம் நம்ம உயிர் எங்க போகுதுன்னு தெரியல, நரகமா சொர்க்கமா அப்படின்னு அதை பத்தி நம்ம கவலைப்படணும்னு சொல்லவே இல்லை. ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, இறைவனை நம்ம புகழ்ந்து பாடணும் அப்படின்னா நமக்கு எங்க எங்க இடம் இருக்குது, பெருமானோட திருவடியில இடம் இருக்குது, சொர்க்கம் கிடைக்குது உண்மை அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்ற. நான் சொல்லல, யாரு சொல்றா, சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு. அந்த கடைசி முத்தி பதிகத்துல அவர் சுவாமி வச்சிருக்கிற அவங்க லாஸ்ட் கேள்வி கூட வந்தது, ஐநா இது 2 யானைக்கு என்ன இதுன்னு சொல்லி வந்தது ஞாபகம் இருக்குங்களாங்கம்மா? ஐநாவதுக்கும் ஐராவதத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி வந்தது எல்லாம் யாரு வச்சிருந்தது, எது எந்த என்ன ஐராவதம், ஐராவம் அது 2000 தந்தங்களுடையது. அப்ப இறைவன் அவரோட அடியார கூப்பிடுறதுக்கு என்ன பண்ண, எல்லாரோடையும் சிறந்த ஒரு இதை தான் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அப்ப சுந்தரர் அந்த பொண்ணு உடம்போட அந்த யானை மேல போறாரு. போகும்போதுதான் இந்த பதிகத்தெல்லாம் பாடுறாரு. இது வருண பகவான் மூலமா நமக்கு கிடைக்குது. இங்க பாடின பதிகங்கள் கிடையாது, எல்லாமே ஒரு அற்புதங்கள். நம்ம சைவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா?
சாமி நமக்கு இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் புதுமானவர்கள் அத்தனை பேருக்குமே. ஏன்னா இப்ப மாதிரி இந்த திருமுறையை சிந்திக்கிறதுக்கு சாமி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. பழைய மாணவர்கள் 10 வருஷத்துக்கு மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப புது மாணவர்கள் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க சொன்ன விஷயங்கள் தான், புதுசா உங்களுக்கு வேண்டி சொல்றோம். சரிங்களா? அப்ப நமக்கு வந்து பூலோகம், அந்த பூலோகத்துல வாழலாம். இந்த உயிருக்குன்னு நம்ம எதுவுமே செய்யல. இந்த உயிருக்கு ஏதாவது செய்யறோம் அப்படின்னா என்னது, இறை வழிபாடுக்கு ஒதுக்கக்கூடிய நேரங்கள் தான் நம்ம உயிருக்கு செய்யக்கூடிய நேரம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, அழியக்கூடிய இந்த உடலுக்கு வேண்டி ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் செலவு பண்றோம்? அழியாம இருக்கிற அந்த உயிருக்கு வேண்டி எத்தனை மணி நேரம் நீங்க செலவு பண்றீங்க? கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். 24 மணி நேரம். 24 மணி நேரம்ல ஒரு மணி நேரம் சொல்லுங்க, அரை மணி நேரம் சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் எப்படினாலும் சிவாய நம்ம கும்பிட்டுருவோம், எங்கேயாவது கும்பிட்டுருவோங்கய்யா, அந்த ஒரு நிமிஷம் கணக்குக்கு வந்துடும். இல்ல ஒரு அரை மணி நேரம் சொல்லுங்க. 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் நம்ம சாமிக்குன்னு ஒதுக்குறோமா? சாமிக்கு இல்லை, அந்த உயிருக்குன்னு ஒதுக்குறோமா? அழியாத ஒரு நிலையில் உள்ளது இந்த உயிர் மட்டும்தான். இந்த உயிருக்கு வேண்டி நம்ம எதுவுமே என்ன பண்ணல, செய்யல. இப்போ நீங்க இங்க வந்திருக்கிறீங்கன்னா இந்த செலவு கூடிய செலவு வந்து இது வந்து செலவு நேரமே கிடையாது. இது வந்து வரவு. அந்த ஒரு குக்கிராமம், அந்த ஊர்ல பஸ்ஸே போகாது. அந்த ஊர்ல பஸ்ஸே போகாது, அரிதா தான் போகும். அரிதுனா எப்படி? அரிதுனா என்ன சொல்லுவாங்க, எப்பமாவது ஒரு தடவை பார்க்கறது அரிது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த அரிதா தான் அந்த ஊருக்கு பஸ் போகும். அங்க ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை, நம்ம என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற அந்த சிட்டியில டவுன்ல வாழக்கூடிய, நகரத்தில் வாழக்கூடிய மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்படியெல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவனு ஆசைப்பட்டாரு. ஆனா ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு பருவ சூழ்நிலை மாறுறதுனால அவர் என்ன பண்ணுவாரு, அந்த விவசாயம் பார்த்து அவர் அறுவடை பண்றதுக்கே அவருக்கு நேரம் சரியா போயிடும். ஒரு நேரம் என்ன ஆகுது, அந்த தக்க நேரத்துல எல்லா அறுவடையும் பண்ணி அவருக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குது அடுத்த மகசூல் பாக்குறதுக்கு. அப்ப என்ன பண்றாரு, சரி நம்ம ஊருக்கு பஸ் வரும்ல, அதுல ஏறி நம்ம அந்த நகரத்தை போய் பார்த்து அவங்க நகரவாசிகள் எப்படி வாழ்றாங்க அப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. இப்போ நம்ம திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, இந்த திருவண்ணாமலைக்கு வராரு. ரொம்ப குக்கிராமம், ஒரு 15-20 கிலோமீட்டர் ஊருக்குள்ள வந்து பஸ்ஸே போகாத ஊர்ல இருந்து வராரு அப்படின்னா அவர் இங்க வந்தோடனே எப்படி இருக்கும், பஸ்ஸை பார்ப்பாரு, காரை பார்ப்பாரு, பைக்கை பார்ப்பாரு. இதெல்லாம் அவருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப புதுசா ஆச்சரியமா இருக்கும். இப்படி மையங்கள்லாம் நடக்கிறத பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் என்னடா மக்கள் கூட்டமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன நினைப்பாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே போறாரு. ஒரு இடத்துல பயங்கர கியூவா நிக்குது. எங்க அப்படின்னா பேங்க்ல. அவருக்கு என்னடா இங்க இவ்வளவு கியூவா இருக்கு, இங்க மக்கள் இவ்வளவு கூட்டமா இருக்கிறாங்க, அது என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க இறங்கிறாரு. இறங்கி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பேங்க்குள்ள போறாரு. பேங்க்குள்ள போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறாரு. மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாரவங்க அப்படியே வாராங்க. எல்லோ கலர்ல அப்படியே ஒரு ஸ்லிப் எடுக்கிறாங்க, அப்படியே என்ன வேணுமோ அதில் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு கேஷியர், அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவர் பணம் எடுத்து கொடுக்குறாரு. இவர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆகா, இந்த பேப்பர் எடுத்துட்டு போய் நமக்கு என்ன வேணும்னு எழுதி கொடுத்தா உடனே என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. இந்த பேப்பர் இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணாச்சு, பார்க்காம போயாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு, போயிட்டு ஒரு 10 இதை கிழிச்சு என்ன பண்றாரு, பைக்குள்ள வச்சுக்கிறாரு, சோப்புக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, ஒரு இதுல ஒரு 10,000 ரூபா போடுறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு யோசனை, நம்ம ஏன் 10,000 ரூபா போடுறோம், கேட்கறதே கேட்கறது ஒரு 50,000 ரூபா கேட்போமே, அவன் தான் எவ்வளவு நாளும் கொடுக்குறாங்க, அதனால 50,000 ரூபா போட்டு என்ன பண்றாரு, நேரம் அப்படியே வரிசையில் அவரும் போய் நின்று அப்படியே மெதுவா போறாரு. அவங்க எல்லாம் கொடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் நேரா போறாரு. போய் என்ன பண்றாரு, போய் ஐயா எனக்கு 50,000 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஆகும், நம்ம டெபாசிட்டே பண்ணல அப்படித்தானே, வகுப்புக்கே வராம புண்ணியத்தை எங்க போய் தேட முடியும்? வகுப்புக்கு கோவிலுக்கு போனாதானே நமக்கு வந்து அக்கௌண்ட்ல ஏதாவது என்ன ஆகும், கிரெடிட் ஆயிருக்கும். அந்த நற்காரியங்கள் நம்ம எதுவுமே செய்யலை அப்படின்னா நமக்கு என்ன, அங்க போகும்போது அங்க போய் வரவு எடுத்து பார்ப்பாரு, வரவு செலவெல்லாம் பார்க்கும்போது, ஏப்பா உனக்குன்னு ஒரு கொஞ்சம் கூட ஒரு நேரத்தை ஒதுக்கவே இல்லையே, சும்மா
ஓடி ஓடி உழைக்கிறங்கிற பேர்ல சும்மாவே ஓடி திரிஞ்சுட்ட, சாப்பிடுறது கூட உட்கார்ந்து சாப்பிடல நீ அப்படின்னு என்ன பண்ணுவாரு அங்க தர்மராஜா சொல்லுவாரு. அப்ப போய் என்ன பண்ணுவோம் நம்ம, ஐயோ பூலோகத்தில் இவ்வளவு நடக்குது, இதெல்லாம் நம்ம தெரியாம போச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வந்துட்டீங்க, இங்க என்ன பண்ணியாச்சு, அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு. இங்க நீங்க திருமுறையை பாடுறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நல்வினைகள், நல்வினை தீவினை, இதுதான் நம்மளுடைய அந்த இதை நிர்ணயிக்கிறது இப்போ நல்வினை அப்படின்னா ரொம்ப எளிமையா நான் சொல்லிடுறேன். நீங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா செய்யக்கூடிய அத்தனையுமே நல்வினை. நீங்க கோபப்பட்டு செய்யக்கூடிய அத்தனையுமே என்னது, தீவினை. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க சிரிச்சுட்டு எந்த விஷயத்த ஒரு ஆத்மார்த்தமா செஞ்சாலும் அது என்ன ஆகும், நல்வினையா மாறிடும். அதே கோபத்தோட நீங்க செய்யறீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது தீவினையா மாறிடும். வீட்டுக்காரர் வராரு, வெளில போயிட்டு வந்த உடனே ஒரு டீயை கேட்கிறாரு, இவருக்கு வேற வேலையே இல்லை, வந்த உடனே டீயை கேட்கிறாரு அப்படின்னு நம்ம கோபப்பட்டு டீயை போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது போட்டும் புண்ணியம் இல்லை, அது என்ன ஆகும், அது தீவினையாக தான் மாறும். அதுக்கு முன்னாடி இந்த கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த பாசத்தோட கொடுத்துட்டீங்க, என்ன ஆகும், அது நல்வினையாக மாறிடும். எப்பவுமே நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை உள்ளன்போடு செஞ்சீங்க அப்படின்னா என்ன ஆகும், அது நல்வினையாக மாறிடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம நல்வினையை செய்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த திருமுறையெல்லாம் பாடுறோம், சித்தாந்தம்லாம் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணக்கூடாது, கோபமே வரக்கூடாது. எப்பவுமே எப்படி இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் வடிவேல் சொல்லுவான்ல, ஒரு கணத்தில் இது பண்ணி இன்னொரு கணத்தில் அடித்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எதுவுமே பண்ணாமல் வருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஏதோ எல்லாமே பெருமான் திருவருளுக்கு இணங்க தான் நடக்குது. புரியுதுங்களா? ஒரு அற்புதமான சிவபோசாரம் ஒரு பாட்டு உண்டு. என்ன அப்படின்னா, அவரவர்க்குள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு இயற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று எண்ணுவது என் நெஞ்சே, எல்லாம் சிவன் செயல் என்று எண் அப்படின்னு சொல்லியிருப்பாரு.